பணக்காரரும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரியுமான எலான் மஸ்க் தனது குடும்ப விவரங்கள் குறித்து அண்மையில் வெளிப்படையாக பேசியுள்ளார். ஜெரோதா இணை நிறுவனர் நிகில் காமத் நடத்தும் பிரபலமான WTFS என்ற பாட்காஸ்ட் தொடரில் அவர் பங்கேற்று தனது மனைவி மற்றும் மகனுக்கு பெயரிட்டதற்கான சுவாரஸ்யமான காரணத்தை விளக்கினார். தனது மனைவி ஷிவோன் ஜிலிஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்ற தகவலை எலான் மஸ்க் உறுதிப்படுத்தினார். என் வாழ்க்கை துணை ஷிவோன் ஜிலிஸ் பாதி இந்திய பூர்வீகத்தை கொண்டவர். அவர் கனடாவில் வளர்ந்தாலும் குழந்தையாக இருந்த போதே தத்து கொடுக்கப்பட்டவர் என்று அவர் குறிப்பிட்டார். ஷிவோன் ஜிலிஸின் இந்திய தந்தை கனடாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்திருக்கலாம் என்று தாம் கருதுவதாகவும், ஆனால் இது குறித்த முழுமையான மற்றும் சரியான விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் மஸ்க் மேலும் விளக்கினார். ஏல் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் தத்துவத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஷிவோன் ஜிலிஸ் 2017ஆம் ஆண்டில் எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். தற்போது அவர் அங்கு சிறப்பு திட்டங்களின் இயக்குநராக பொறுப்பு வகிக்கிறார். எலான் மஸ்க் மற்றும் ஷிவோன் ஜிலிஸ் தம்பதிக்கு மொத்தம் 4 குழந்தைகள் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களது மகன்களில் ஒருவருக்கு பெயரிட்டது குறித்து பேசிய மஸ்க் அதற்கான உத்வேகத்தை வெளிப்படுத்தினார். அவளுக்கும் எனக்கும் பிறந்த மகன்களில் ஒருவருக்கு புகழ்பெற்ற இந்திய அமெரிக்க இயற்பியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற அறிவியலாளர் சுப்பிரமணியன் சந்திரசேகரின் நினைவாக பெயரின் நடுவில் சேகர் என்பதை இணைத்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திறமையான இந்தியர்களின் பங்களிப்பால் அமெரிக்கா பெற்ற நன்மைகள் ஏராளம் என்றாலும் தற்போது அந்த நிலை மாறி வருவதாக தெரிகிறது என்றும் எலான் மஸ்க் கருத்து தெரிவித்தார்.